கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனுக்கு ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வாசித்த அந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்க சகோதரி மேர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். அந்த வசனத்தை திருப்பி நீ வாசி. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. உனக்கு அப்படிதான் வாசியா? இவனுக்கு நீ வாசிக்கிற ஒவ்வொரு பொழுதுமே உன் வார்த்தையை ஒன்று அந்த பதில் தவறு ஒரு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. வேதத்தை ஒழுங்கா வாசிச்சா அந்த தவறு வரவே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யாரு? சகையை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு 2 செய்தி பார்க்க இருக்கிறோம். 2 செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒன்று தேவனுடைய ஆசீர்வாதம். முதல் தலைப்பு தேவனுடைய ஆசீர்வாதம். 2வது தலைப்பு உலகத்தினுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், இது 2 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மணி வந்துட்டு 11 ஆயிடுச்சு. இந்த 2 செய்தியுமே குறிப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 19:1 வந்துருங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். இப்ப பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக. எரிகோ என்பது என்ன? எரிகோ என்பது என்ன தெரியல. எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போறாரு. இப்ப நடந்து போகும்போது இப்ப யார பாக்குறாருங்க? ஆயக்காரனுக்கு தலைவனும். இப்ப யாராமா? ஆயக்காரனுக்கு தலைவன். ஆயக்காரன் என்னன்னு தெரியுமா? வரி வசூல் பண்றவங்களுக்கு தலைவர் இவர். ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இவன் யாராமா? ஆயக்காரனுக்கு தலைவர். அப்புறம் யாராமா? பெரிய பணக்காரன். அப்புறம் ஆயக்காரனுக்கு தலைவராக இருக்கிறாருன்னா அப்ப பெரிய பணக்காரனா இருக்க மாட்டாரா? சரி, அவர் என்னவா? ஐஸ்வர்யவானா இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தார். இப்ப இந்த ஆயக்காரருக்கு தலைவராக இருந்த ஐஸ்வர்யவானுமாய் இருந்த இந்த சகையை என்ன செய்கிறார்? இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி. இப்ப இவன் பெரிய பணக்காரன். இப்போ இயேசுவை பார்க்கணும், எப்படியாப்பட்டவன்னு பார்க்கணும். இவன் எப்படியாப்பட்டவனா இருக்கான்?
குட்டையா இருக்கேன். குட்டையா இருக்கணும் என்னைய பார்க்குறாங்க. அப்ப இயேசு போகும்போது ஜனக்கூட்டம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒரு கூட இயேசுவை பார்க்க முடியாது. இப்போ இயேசுவை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? என்ன மரத்து மேல? காட்டத்தி மரத்து மேல ஏறிட்டான். அப்போ அவன் பாருங்க, பணக்காரன், குட்டையா இருக்கேன், இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்மனா என்ன பண்ணுவோம்? நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? போயா உனக்கு பார்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு போயிருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணினேன்? காட்டத்தி மரத்து மேலே ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறினான். இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சரி இப்போ இயேசு அந்த இடத்துல வந்துட்டாரு. இந்த காட்டத்தி மரத்து மேலே நகையை உட்காந்துருக்கான்னு ஆண்டவர் தெரியுமா? எப்படி தெரியும்? ஏன் தெரிஞ்சிச்சு சொல்லுங்க பார்ப்போம். காட்டத்தி மரத்து மேல சகையை உட்காந்துருக்கான ஆண்டவருக்கு எப்போ தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க. இவன் தேடின விதத்துல ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான் சகையு. ஏன்னா இவன் தேடின விதம் அப்படி. ஆண்டவருக்குள்ளேயே சகையும் வந்துட்டான். அப்போ அதனாலதான் அங்கே நான் வந்த உடனேயே என்னை தேடுற ஒருத்தனை மரத்தில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்ந்து இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இப்போ இன்னைக்கு சகையை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் உன் வீட்டில், நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். ஏன் அவனை மட்டும் ஏன் சொல்றாரு? அவன் தேடின விதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாய் தேடிக்கொண்டிருக்கிறோம்? சகையோ போல உண்மையாய் தேடுகிறோமா? வேண்டாம் வெறுப்பா தேடுறோமா? நீங்க உண்மையாய் தேடினால் இயேசு கிறிஸ்து எங்க வருவாரு? உங்க வீட்டுக்கு வருவார். உங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எங்க வருவாரு? நம்முடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வருவாரு, உங்க உள்ளத்திலையும் வருவார். ஆனா எப்படி தேடணுமாமா? சகைவு போல உண்மையா தேட வேண்டும். சரி, அடுத்து அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இப்ப பாத்தீங்களா? சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, அடுத்து அதை கண்ட யாவரும் ஒரு பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப யாரு சகை? யாரு? பாவியான மனுஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதருக்குள்ள வரி வசூல் பண்றவங்கள ரொம்ப கீழ்த்தரமா வச்சிருப்பாங்க. வரி வசூல் பண்றவங்களை எப்படி வச்சிருப்பாங்க? ரொம்ப கீழ்த்தரமா வச்சிருப்பாங்க. பாவின்னு வச்சிருப்பாங்க. அவன் பாவியான மனுஷன். அப்போ உடனே இயேசு அந்த சகையோடுக்கு கிளம்பினோடனே இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போறார் என்று முறுமுறுத்தார்கள். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இந்த காரியம் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து பாவின்னு சொன்னாரா? சகைவை பார்த்து பாவின்னு சொன்னாரா? இல்லை நீ வரி அதிகமாக வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரா?
நீ பாவம் செஞ்சிருக்குன்னு சொன்னாரா? அப்படியே சகைக்குள்ள என்ன வந்தது? சகைக்குள்ள ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள போயிட்டாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகைக்குள்ள போயிட்டாரு. இப்போ அவனுக்குள்ள போனோன்னா சகையுக்கு என்ன வந்துருச்சு? குற்ற உணர்வு வந்துருச்சு. அப்போ உடனே சொல்றேன், சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஆஸ்திகளில் ஏழைகளுக்கு பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளந்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்றார். அப்படின்னா இந்த வரி வசூல் பண்ணவங்க அன்னையும் சரி இன்றைக்கும் சரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வரி கட்ட போனாங்க, உங்கள் வீட்டு வரி கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோமே, கொலா வரி கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோமே, எவ்வளோ வாங்குவாங்க? எவ்வளோ போட்டிருக்கேன்? எவ்வளோ வாங்குவாங்க சொல்லுங்க. அப்போ கூட வாங்கினது எவ்வளவு? 1000 ரூபா. நீங்கள் கொலா வரியோ வீட்டு வரியோ கட்ட போனால் பில்லில் உங்களுக்கு 1000 ரூபா போட்டிருப்பேன். உங்கள்கிட்ட வாங்குறது எவ்வளோ வாங்குவேன்? 2000 ரூபா வாங்குவேன். அப்போ பாருங்க, அன்றும் சரி இன்றும் சரி இந்த வரி வசூல் பண்ணுறவங்க எப்போவுமே அநியாயமாக தான் வாங்குவாங்க. அப்போ அநியாயமாக வாங்குறவன் யாரு? பாவி. அப்போ நம்ம ஒவ்வொருவருமே பாவம் செஞ்சவங்க. நம்ம ஒவ்வொருவருமே பாவம் செஞ்சவங்க. நாம் பாவி என்பதை எது உணர்த்தணும்? எப்படி உணர முடியும்? நம்ம பாவி என்பது நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? இயேசு நமக்குள்ள வரணும். இயேசு நமக்குள்ள வந்தாக்க நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சகையை உணர்ந்துட்டேன். நான் என் ஆஸ்தியை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம சம்பாதிச்சிருக்கிறது அநியாயத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். இதை நான் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஒருத்தன்ட்ட நான் எவனிடத்துல அதிகமாய் நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நானும் தனியாக திரும்பி செலுத்துறேன். அப்போ 1000 ரூபாய் நான் கூட வாங்கியிருக்கேன்னா அவனுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேங்கன்னா 3000 ரூபாய் சேர்த்து 4000 ரூபாய் கொடுக்குறேங்க. ஏன்? இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? நான் செய்கிறது பாவம், நான் செய்கிறது குற்றம் என்பதை இயேசு கிறிஸ்து சகைக்குள்ள வந்த உடனே என்ன வந்துருச்சு? உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வந்துருச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போ நம்முடைய வீட்டுக்கு நமக்கு ரட்சிப்பு வரணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு உண்மையாய் நீங்க மனம் திரும்புறீங்களோ அன்னைக்கு ரட்சிப்போம். இந்த சகை யாரு? சகை யார்? அங்கே வசனமே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அது நம்ம பார்த்துட்டோம். இந்த சகை யார்? அதை பார்த்துட்டோம். அப்புறம் அதுவும் பார்த்துட்டோம். சரி, ஆபிரகாம்னு யாரு? அவனும் ஒரு இஸ்ரவேலன். சகை யாரு? அவனும் ஒரு இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் யார்? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இஸ்ரவேலர் யார்? கர்த்தருடைய சொந்த ஜனம்ங்க. ஏன் யோசிக்கிறீங்க? இஸ்ரவேலர் யூதர்கள் தேவனுடைய சொந்த ஜனம். சொந்த ஜனமா இருக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப நம்மளாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைய. நம்மளாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைய. இப்ப நமக்கு உண்மையான ரட்சிப்பு வரணும்னா நமக்குள்ள யார் வரணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா?
நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நான் செய்யறதெல்லாம் சரிதானா? நான் பேசுறதெல்லாம் சரிதானா? யோசிக்கிறதெல்லாம் சரிதானா? பார்க்கறதெல்லாம் சரிதானா? சிந்திக்கிறதெல்லாம் சரிதானா? இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? எனக்கு உணர்த்துறாரா? நான் திரும்புறேனா, மனம் திரும்புறேனா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உண்மையாய் உங்களுக்குள்ள இருப்பாரானால் அநியாயத்தில் நீங்க பிரியப்பட மாட்டீங்க. அப்ப நீங்க எதுல பிரியப்படணும்? நியாயத்தில் பிரியப்படணும். இந்த செய்திக்கு முடிவாக நம்ம பார்க்கறது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். யார? தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாத்தான் பாவத்தை குறித்தும். யாருக்குள்ள வரணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள்ளையும் வரணும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தையும் உணர்த்துவாரு, நம்மையும் உணர்த்துவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்கள் நீதி செய்கிறவர்களாக காணப்படுங்கள். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இதை கட் பண்ணு.